ஐ காண்டாட்டுவோம் கவலைக்கு மறந்து நாம் பாட்டுவோம். இப்பெல்லாம் பாட்டு இப்படிதான் பாடுறாங்கோ. நல்ல பாட்டையே எப்படி பாடுறாங்க நம்ம ஆட்கள். ஃபாதர், நீங்க ஃபாதர் பாட்டை கேட்டீங்களா பாஸ்டர்? ஒருத்தன் இந்த பாட்டு இருக்குல்ல, அன்பு கூறுவே உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஏமே ஆராதனை. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு கோவப்பட்ட போறாங்க. பாட்டு எப்படி, மியூசிக்கே இல்லாம பாட்டு எப்படி இருக்கு, என்ன மகிமையா இருந்துச்சு பார்த்தீங்களா? இது வர்ஷிப் பாட்டு, ஃபாதர் பாட்டுங்க. தெரியல, நீங்க யூடியூப்ல போய் இந்த பாட்டை ஒரு குரூப் பாடி இருக்கு. இப்ப மியூசிக் போடுங்க. சீரியஸ், நான் அப்பாவுக்கு அனுப்பி வைக்கலாமான்னு நினைச்சேன். அனுப்பி வச்சு அவர் பாட்டு எழுதுறதை விட்டுட்டாருன்னா, இடையில வேற ராப். பேன் எடுக்கிற மாதிரி, பேன் பாக்குற மாதிரியே பெயின் பெயின் பெயின்ங்கிற. கார்த்திக் கமாலியன் ஜான் ஜபராஜ் பாட்டை கிண்டல் பண்றாரு. இந்த காலத்து பாடகர்கள் எல்லாம் ஒரு மாதிரியான நல்ல ராகமுள்ள பாடல்கள்லாம் கெடுத்துறாங்க. கடவுளை பற்றி துதித்து பாடுற பாட்டெல்லாம் நல்ல ராகத்தோடு பாடாத ஒரு தேவையற்ற ஒரு கேட்கவே அருவருப்பான ஒரு வார்த்தைகளால் போட்டு ராகங்களால் அமைத்து பாடுறாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் கமலாயன் சொல்கிறார். அவர் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெர்பாஸ் பாட்டை பாடுறார். இவர் பாட்டு பாடி ஏதாவது சாதிச்சார். பாட்டு பாடி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இன்னைக்கு நண்பர்களுக்குள்ள ஒரு அன்பு நீடித்திருக்குதா? கணவன் மனைக்குள்ள அன்பு நீடித்திருக்குதா? ஆனால் இந்த கார்த்திக் கமலாயலுக்கு பாட்டு மட்டும் முக்கியமாக போச்சு. அன்பு கூறுவேன் அப்படின்ற ஒரு பாட்டு. இங்கே கிறிஸ்தவம்ன்றது பாட்டுக்கும் கூத்துக்கும் விலை போயிடுச்சு. பாட்டுக்கும் கூத்துக்கும் விலை போய்விட்டது இன்றைய கிறிஸ்தவம். இதை கார்த்திக் கமலாயல் நல்லாவே கையாளுறார். நம்முடைய மோகன் சிலாசஸ் அவர்களுடைய வளர்ப்பு மகன் மாதிரி இவர். யாரு? கார்த்திக் கமலாயல். அவருடைய பாதையில் சென்றவர் கார்த்திக் கமலாயல், மோகன் சிலாசஸ் பாதையில். இன்னைக்கு மக்களை பாருங்க, எவ்வளோ பெண்களை கூட்டி டைம் பாஸ் பண்ணுறாரு. வேற ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறாரு கார்த்திக் கமலாயல்? கிறிஸ்துவ பெண்களை கூட்டி கட்டிட ஆலயத்தில் உட்கார வச்சு அவங்களுடைய நேரத்தை வீணாக்கி கெடுத்து, வேலைகளை கெடுத்து டைம் பாஸ் பண்ணுறாரு. இவருக்கு டைம் பாஸ் ஆகுது, வேற ஒரு நன்மையும் இங்கே நடக்கலை. இந்த கார்த்திக் கமலாயல் போன்றவர்கள் கிறிஸ்துவருடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சு அவங்கள கிறிஸ்துவருடைய வளர்ச்சியை தடை பண்ணுறாங்க. வளர்ச்சியை தடைப்பட்டு போச்சு. இன்னைக்கு சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் கிடையாது, பேங்க் பேலன்ஸ் கிடையாது, பிள்ளைகள் நல்லா கல்வியில் முன்னேறுதா அதுவும் கிடையாது, குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் இருக்குதா அதுவும் கிடையாது. ஜான் ஜபராஜ் இப்போ குடும்பத்தை பிரிஞ்சு போயிட்டாரு. அது போல நிகழ்ச்சிகள் தான் இங்கே நடந்தது. இதை பற்றின கவலை கிடையாது. நம்ம கார்த்திக் கமலாயலுக்கு பாட்டு பாடிக்கின்னு, கூத்தாடிக்கின்னு, கை தட்டிக்கின்னு, சர்ச்சா அங்கங்கே கட்டிட ஆலைகளுக்கு போயிட்டு பறந்து போய் பிரசங்கங்களையும் மக்களுக்கு பயன் தராத ஒரு பைபிள் விளக்கத்தை தான் கார்த்திக் கமலாயல் காலகாலமாக கொடுத்துன்னு இருக்காரு. இது போன்றவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவத்தில் உள்ள ஒரு கேட்டின் மகன்கள் இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களை கெடுக்க வந்தவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு நல்வழி காட்ட வந்தவங்க இல்லை. இந்த கார்த்திக் கமலாயல் போன்றவர்கள் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை வசனத்தை வச்சு வளப்படுத்தாத அவருடைய வாழ்க்கையை கெடுக்கிறது தான் இவருடைய வேலை. பாட்டு பாடுறதும், கைத்தட்டுறதும், பெரிய ராகத்தோடு பாடுறதும், இந்த மாதிரி தான் இங்கே போயின்னு இருக்குது இன்றைய கிறிஸ்தவம். ஒரு பயனற்ற வழியில் தான் இன்றைய கிறிஸ்தவம் போயின்னு இருக்குது. இதெல்லாம் யாரும் தட்டி கேட்கறது கிடையாது, சிந்திச்சு பார்க்கறது கிடையாது.
கார்த்திக் கமலாய் வந்துட்டார், அவர் ஒரு கார்த்திக் கமலாய் வராரு, அவரோட மீட்டிங் அட்டன் பண்ணணும், அவர் பாட சொன்னால் பாடணும், நம்ம அவர் சிரிக்க சொன்னால் சிரிக்கணும். இப்படி போயின்னு இருக்குது இன்றைய கிறிஸ்தவம். இந்த ஒரு ஜான் ஜெபராஜ் போன்ற பல பாடகர்களுடைய பாடலை அவர் கிண்டல் பண்ணுறார். ஜான் ஜெபராஜ் பாடி இங்கே ஒரு பலனும் கிடையாது. நல்ல அன்பு கூறுவேன்னு அன்போடு பாடினாலும் இங்கே ஒரு பலனும் கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி இந்த வேதத்தை விளக்கிறது கிடையாது. குடும்பத்தின் முக்கியத்துவத்தை பற்றி இந்த வேதத்தை பைபிளை வச்சு விளக்கிறது கிடையாது. அதனால் இன்னைக்கு குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. சண்டை, சச்சரவு, சமாதானமின்மை, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில்லை. இப்படி தான் போயிருக்குது இன்றைய கிறிஸ்தவர்களின் நிலைமை. நண்பர்களே, இது போன்ற தவறான ஆட்களிடம் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். கார்த்திக் கமலாயல் போன்ற தவறான ஆட்களிடமிருந்து நாம் தப்பித்துக் கொள்வது நமக்கு உகந்த காரியம். நம்முடைய வாழ்க்கை அப்போ தான் வளமாகும். இவர் கார்த்திக் கமலாயல் போன்றவர்கள் கைத்தட்டின்னு பாட்டு பாடின்னு அவங்கள கிண்டல் பண்ணி நம்ம சிரிச்சு நின்று வச்சுக்கோ, நம்முடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகும். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நல்ல நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு, நம்முடைய கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.